என்னடி இவ்வளவு நேரம் போகுது? அதான் தீபா எனக்கும் தெரியல, பசிக்க வேற செய்யுது. எனக்கும் தாண்டி மித்ரா. ஏ மித்ரா, கழுத்துல இருந்த மஞ்சு கயிறு நழுவிருக்கு பாரு. ஏ மித்ரா, உடனே எடுத்து போடாத. யாரும் கவனிக்காத போது நைஸா எடுத்து போடு. ஏ மித்ரா, டென்ஷன் ஆகாத, யாராவது பாத்துட்டு போறாங்க. இந்த வேலை நம்ம கவனிச்சோம், என்ன பெரிய சிக்கலா இருக்கும். வினய், இங்க வா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல. அக்கா, மித்ரா, மித்ரா, என்னடி ஏதோ தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்த? ஏன், என்னாச்சு? மித்ரா, என்னடி? எனக்கு பயமா இருக்கு தீபா. வினய்க்கு ஏதோ ஆக போதுங்கிற மாதிரி தோணிட்டே இருக்கு. என்னடி பேசுற? அவர் எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசி அரட்டை அடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஆக போகுது? அவர் எப்பவும் அப்படிதாண்டி இருப்பாரு. தாரா கூட என்கேஜ்மெண்ட் நடக்கிற அன்னைக்கு மயங்கி விழறதுக்கு முன்னாடி கூட எந்த சிம்டம்ஸும் இல்லாம தான் இருந்தாரு. அப்போ அவர் மயங்கி விழ போறாருன்னு சொல்றியா? என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல தீபா, நடக்கிற சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது அப்படி ஆயிடுமோன்னு தோணுது. முதல்ல முகூர்த்த புடவை ஆணில மாட்டி கிழிஞ்சது. அடுத்து மஞ்சக்கயிறு நழுவி கீழே விழுந்தது. இந்த மாதிரி அடுத்தடுத்து அபசகுணமா நடக்கிறப்போ என்னால எப்படி அப்படி நினைக்காம இருக்க முடியும்? எனக்கு அப்படி தோணல மித்ரா. நாம ஏன் அத நெகட்டிவா பார்க்கணும்? நீ பதட்டமா இருக்கிறதுனால உன் கவனம் சிதறி இருக்கு. மனச முதல்ல ஒருமுகப்படுத்தி செய்யற வேலையில
முழு கவனத்தை வை. இந்த சம்பவங்கள்லாம் நம்மள எச்சரிக்கிறதா நாம ஏன் எடுத்துக்க கூடாது? எதையும் நெகட்டிவா நினைக்காம பாசிட்டிவா பாரு. நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத மித்ரா. நம்பிக்கையா இரு. ஒரு புடவை கிழிறது, தாலி நழுவுறதெல்லாம் வச்சு பயந்துட்டே இருந்தா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. நீ என்னமோ சொல்ற தீபா, ஆனா எனக்கு இன்னும் பயமா தான் இருக்கு. நீ கூட சொன்னல்ல, என்ன பத்தின எல்லா உண்மைகளையும் வினய் கிட்ட நாளைக்கோ நாளை மறுநாளோ சொல்லுன்னு. ஆனா எனக்கு இன்னைக்கே இப்பவே எல்லாத்தையும் வினய் கிட்ட சொல்லிடணும்னு தோணுது. எனக்கு அதே நினைப்பாவே இருந்துட்டு இருக்கு. இப்பவே என்ன பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடணும். ஒருவேளை சொல்ல முடியாம போயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி சாகர வரைக்கும் என்ன துரத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட மித்ரா. நீ உன்னை பத்தின விஷயங்களை அவர்கிட்ட சொல்லலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நாளைக்கு சொல்ல போறத இன்னைக்கே சொல்றதுல என்ன பிரச்சனை வந்துரு போகுது? ஆனா வினய் சாருக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்றல்ல, அது தப்பு. இப்போ சொல்றேன், வினய் சாருக்கு எதுவும் ஆகாது மித்ரா. இத நான் நம்புறேன், நீயும் நம்பு. வினய், ஏய் கால் யூ பேக். என்னப்பா? தேங்க்ஸ் வினய். என்னப்பா எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல வினய், ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல தான் மித்ரா உன்னை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டா. அது சரியா தப்பான்னு அப்ப எங்க யாருக்குமே தெரியாது. அதை யோசிக்கிற நிலைமையில நாங்க அப்ப இல்ல. அப்போ நான் பயந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், எங்க அந்த பொண்ணு மேல நீ கோவப்பட்டு அவளை கஷ்டப்படுத்திருவியோன்னு. ஆனா அப்படிலாம் இல்ல. இப்ப நீயும் மித்ராவும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நல்லா இருக்கேப்பா நீங்க சொல்றது. ஏப்பா, ஒரு ஆத்துல பிடிச்சி தள்ளி விட்டுட்டா கஷ்டப்பட்டு நீந்து தானே ஆகணும். இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் சொல்லாத வினய். மித்ராவை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு எங்க கிடைப்பா சொல்லு? மிஸ்டர் ராம்கி, அப்போ நான் நல்ல பையன் கிடையாதா? ஏன்டா அவ கூட போய் போட்டி போடுற? பின்ன என்ன ராம்கி, ஆவுனா மித்ரா அப்படி மித்ரா இப்படின்னு சும்மா இதே பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு இல்லடா, நான் சொல்ல வந்ததே வேற. சரி சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். மித்ராவை எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் நீ விட்டு கொடுத்துட கூடாது. மித்ரா பாக்குறதுக்கு ரொம்ப தைரியமான துடுக்கான பொண்ணு மாதிரி தெரியவா. ஆனா உள்ளுக்குள்ள அப்படி இல்லடா. ரொம்ப பயந்த சுபாவம். சில நேரங்கள்ல அந்த பயத்தை மறைக்கதான் வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிப்பா. ஆனா எதுல தெரியுமா அவளுக்கு பயம் அதிகம்? எங்க நம்மளால அடுத்தவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படிங்கறதுல தான். தன்னை சுத்தி இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன வேணா பண்ணுவா. நான் இத்தனை நாள் கவனிச்ச வரைக்கும் இதுதான் மித்ரா. சூப்பரா இருக்குப்பா. மித்ரா கேரக்டர் எப்படின்னு பெரிய ரிசர்ச் பண்ணிருப்பீங்க போல இருக்கே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்பயே என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தெரியல, என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. ஏதோ அந்த பொண்ணு வாழ்க்கையோட நிம்மதிக்கு நாம தான் பொறுப்புன்னு ஒரு ஃபீல், அவ்வளவுதான். தெரியலப்பா, எனக்கு என்னமோ மித்ரா இன்னும் பெருசா இங்க செட்டில் ஆகாத மாதிரி தோணுது. அவ என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா என்னோ தெரியல தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு. அவ மனசுல என்ன இருக்கு, எப்போ எதை யோசிக்கிறா, என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. எல்லா ஆம்பளைங்களுக்கும் கல்யாணமான புதுசுல வர பிரச்சனை தான் இது. ஸ்டார்டிங்ல பொண்ணுங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், யார் வந்து என்ன சொன்னாலும், அவ உன் மனைவிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நானும் உன் அம்மாவுமே மித்ராவுக்கு எதிராக வந்து நின்னா கூட நீ மித்ரா பக்கம் தான் நிக்கணும், புரியுதா? என்னப்பா இது, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
இதெல்லாம் நான் முன்னாடியே பேசியிருக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படி ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் முக்கியம்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் பசங்களுக்கும் வைஃப் தான் முக்கியம். உன் வைஃபை நீ எப்படி பாத்துக்கிற, எப்படி நடத்துறங்கிறதுல தான் வாழ்க்கையில நீ என்னவா இருக்க அப்படிங்கிறது இருக்கு. இத நீ எப்பயுமே மறக்க கூடாது. என்ன ரொம்ப லென்த்தா அட்வைஸ் பண்றேன்ல? சேச்சே, லைட்டா. என்னப்பா, என் கேன்சர் இப்போ என்ன நிலைமையில இருக்கு? வினய், இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுற? பேசணும்லப்பா. என்னால இப்ப எதுலையுமே முழுசாவே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலப்பா. என்னமோ தெரியல, அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை நாள்னு. புரியுது வினய், ஆனா இப்ப எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுடா. உன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, பாப்போம். சரி, நான் வரேன். அப்பா, ஏப்பா, எனக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஆகாதுப்பா, ஒண்ணும் ஆகாது. பாடா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. டோன்ட் வரி. நான் வரேன். உண்மைய சொல்லிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனாலும் பயமா இருக்கே. இன்னைக்கு ஃபுல்லா ஃபங்க்ஷன், அது இதுன்னு ரொம்ப டயர்டா இருப்பாரு. பேசாம நாளைக்கு சொல்லிடலாமா? வேண்டாம் மித்ரா, உன் மனசு இப்படிதான் தள்ளி போடுறதுக்கு காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கும். அது பேச்ச கேட்காத. எப்பவா இருந்தாலும் இந்த சிச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். அதை இப்பவே முடிச்சிட்டா நல்லதோ கெட்டதோ நிம்மதியா இருக்கலாம். வினய், வினய், ஏய் மித்து, எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்கலையா? அத கழட்டுங்க முதல்ல. சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இருங்க. ஏய் மித்து, மித்து, அதே நீ கழட்டின. அத மாட்டி இருக்கும்போது எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? பின் என்ன, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு இத மாட்டிக்கிட்டு சம்பந்தமே இல்லாம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அட உட்காரு மித்ரா, அந்த மாதிரி பண்ணும்போது செம்ம ஜாலியா இருக்கும் தெரியுமா? இந்தா, நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா? இது நீ மாட்டிக்கோ, நான் பேசுறேன், அப்படியே பாட்டோட சிங்க் பண்ணி பாரு, செம்ம சூப்பரா இருக்கும். இருங்க, இது கொடுங்க. ஓகே, உனக்கு இதெல்லாம் புரியாது. சரி, வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து ஓகே, எனக்கு தெரியும். இப்ப எனக்கு தூக்கம் வருது, காலையில நிறைய வேலை இருக்கு, அப்புறம் இப்ப லைட் ஆஃப் பண்ணும், கரெக்டா? இல்ல. இல்லையா? அப்போ வேற என்ன சொல்லு. அது வந்து ஓகே ஓகே, நாளைக்கு ஏதோ கோயிலுக்கு போனோம், அதுக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும், அவ்வளவுதானே? ஐயோ, இருங்க, கொஞ்சம் கேப் விடுங்க, நானே சொல்றேன். சரி சொல்லு. அது எனக்கு தூக்கம் வரல. நம்ம ஒரு சின்ன வாக் போலாமா? என்ன செய்றீங்க? இருக்கே. என்ன இருக்கு? அது ஒண்ணு இல்ல மித்ரா, வழக்கமா நான் தானே உன்னை இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுவேன், நீ வர மாட்டேன்னு சொல்லிடுவ. இந்த
என்னத்த கண்ணையா மாதிரி அந்த மோட்ல இருப்பியா? இப்போ நீயே வாண்டடா வந்து கூப்பிடுறியா? அதான் அப்படியே பயங்கர கன்ஃபியூஸ்டாவே இருக்கு, என்னன்னு தெரியல. என்னத்த கண்ணையாவா அப்படின்னா? அப்படின்னா இந்த எனர்ஜி இல்லாம அப்படியே டல்லா இருப்பாங்கல்ல, எதுலயுமே பிடிப்பே இல்லாம நம்மளா என்னத்த வாழ்ந்து என்னத்த செத்துன்னு அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் என்னத்த கண்ணையா மோடு. அப்போ நான் என்னத்த கண்ணையாவா? இல்ல இல்ல இல்ல, என்னத்த கண்ணம்மா. சரி, அதுக்கு எதுக்கு குனிஞ்சு காலை பாத்தீங்க? அது இப்பதான் ஜஸ்ட் ஒரு கதை படிச்சேன். அதுல என்ன தெரியுமா போட்டுருந்துச்சு, என்ன மாதிரி அழகான பசங்கள்லாம் இந்த மோகினி பிசாசு இருக்குல்ல, அது அப்படியே வேஷம் போட்டு வந்து மைக்கி வானு கூப்பிடுமா. அது பேச்ச கேட்டு நம்ம அப்படி பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்க, யாருமே இல்லாத ஒரு தனியான இடத்துக்கு கூட்டிட்டு போய் நம்ம ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிடுமா. அதான் என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு வந்து வாக் போலான்னு கூப்பிட்டியா, ஒருவேளை அந்த மோகினி பிசாசா இருப்பியோன்னு கால் இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. இப்ப வரீங்களா இல்லையா? வர இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில அதிசய சம்பவங்கள்லாம் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த துர்காஷ்டமி அப்போ மட்டும்தான் நடக்குமா. அதெல்லாம் என் வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டா எப்படி மித்து? பாபா கமன் கமன் போல 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 வா, கமன் போவா. செம்ம ஃபார்ம்ல இருக்கீங்க போல. ஆமா மித்து, எனக்கே இது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஜாலியா இருக்குல்ல, அதோட விட்டுணும், சும்மா ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. வா போல கமன் கமன் வா வா வா. நல்ல ஜாலி மூட்ல இருக்காரு. இப்ப கண்டிப்பா சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். சொல்லிடலாம். மித்ரா வா போலாம். இத வந்துட்டேன். சொல்லிடலான்னு கூட்டிட்டு வந்தாச்சு. ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலையே. மித்ரா. சொல்லுங்க சார். ஏய் சாரா. ஐயோ சாரி. வினய் சொல்லுங்க. என்ன மித்ரா, இன்னைக்கு ஆள் ஒரு மார்க்கமா இருக்க, என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லதா இருக்கேன். அப்படியா? ஏன் என்னாச்சு? ஏன் கேக்குறீங்க? இல்ல இத்தனை நாள் ஒண்ணு சோகமா இருப்ப, இல்ல கோவமா இருப்ப. இன்னைக்கு ரெண்டுமே இல்லாம ஏதோ பதட்டமா இருக்கே மித்து. பதட்டமாவா இருக்கேன்? ஐயோ ஒண்ணும் இல்ல தாயே, நீங்க நடங்க. வினய். சாமி, நினைச்சா நல்லா பேச வேண்டியது, நினைச்சா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க வேண்டியது. என்ன பொண்ணுடா, பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. ஐயோ வினய் நில்லுங்க. வினய் நில்லுங்க ஒரு நிமிஷம். என்ன சொல்லு. அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு மித்து, அதுக்காக தான் நான் இருக்கேன், சொல்லு. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். நான் ரொம்ப நாளா இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இத்தனை நாளா சொல்லாம இருந்தது என்னோட தப்பு தான். நான் சொல்ல வர்றத தயவு செஞ்சு நீங்க சரியான முறையில புரிஞ்சுக்கணும். என் மேல நீங்க கோவப்படலாம், திட்டலாம், ஆனா என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏய், என்ன பில்டப்லாம் பெருசா இருக்கு? ஆமா, விஷயம் கொஞ்சம் பெருசுதான். அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சொல்லு மித்து. அம்மா, என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? நீங்க இத்தனை நாள் கேட்டுட்டே இருப்பீங்கல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுன்னு. உண்மையாவே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு இல்ல, சொல்ல போனா நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சொன்னா யாருக்கும் மனசு காயப்பட்டுருமோ நினைச்சுதான் நான் யார்கிட்டயும் சொல்லலையே தவிர, சத்தியமா உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல.
இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறது எனக்கு நியாயமா தெரியல. அதான் இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைய விஷயம் இருக்கு, ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல.